ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் அனிமி லவர். வெல்கம் டு பேக் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன அனிமி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு அனிமி பார்க்க போகிறோம். அந்த அனிமி என்ன அனிமினா, எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி 18+ தான். ஏன்னா நம்ம சேனலில் 18+ அனிமி போட்டால் தான் நல்லாயிருக்கு. அது மாதிரி ரீச்சும் நிறையா கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அனிமி பார்க்குறோன்னா, சிக்கிராய். இந்த சிக்கிராய் மோஸ்ட்லி அண்டர் ரேட்டட் அனிமி தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஹைஸ்கூல் டிஎக்ஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஓவர் ரேட்டட் அனிமி, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த சிக்கிராயின்றது அண்டர் ரேட்டட், அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அனிமியில் உள்ள கண்டென்ட் தரமாக இருக்கும். இச்சி அனிமி, ஹாரம் ஜானர் எல்லாமே இருக்குது. அதுவும் ஃபைட்டெல்லாம் செம்ம இன்டென்ஸாக இருக்கும். அது மாதிரி லைட்டாக நியூடிட்டி கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ அதான் அந்த அனிமி உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த அனிமியில் என்ன பியூட்டிஃபுல்னால், நம்ம ஹீரோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பான், சரிங்களா? ஆனால் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆயிடுவான். அப்போ ரொம்ப சோகமாக அவங்க மம்மிகிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது, யாருன்னே தெரியாது ஒரு பொண்ணு ஓடி இவன்கிட்ட இடித்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா, நம்ம ஜிராயா சொல்கிற மாதிரி 106 106 தான். அது பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு 2 பேர் அந்த பொண்ணை அடிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ காப்பாற்றுறாரு. அப்படியே அந்த கான்வர்சேஷன் போகுது. ஹீரோ போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. அப்போ யார் என்னன்னுலாம் தெரியல. ஆனால் அந்த பொண்ணு ஹீரோவோட தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா, மேலே ட்ரெஸ் இருக்காது. உடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு, வாவ் இதான் பூபாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இமேஜினேஷன்லாம் இருக்கும். அதுக்கடுத்து கீழேருந்து ரெண்டலுக்கு தான் இருப்பான் ஹீரோ. கீழேருந்து வருவார் யார், ஹவுஸ் ஓனர் யாருப்பா உள்ள அப்படிங்கிற காமெடியாக இருக்கும். இந்த அனிமி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, மொத்தம் சிக்கராய் பிளான்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சிக்கராய் பிளானில் மட்டும் 108 கேர்ள்ஸ் இருப்பாங்க. 108 சிக்கராயினாலே கேர்ள்ஸ் மட்டும்தான். அந்த 108 பேருக்கும் ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை எப்படி அன்லாக் பண்ணணும்னா, அவங்களுக்கு சூசன் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அந்த சூசன் பார்ட்னர்ஸ்னால் அவங்களா போயிட்டு ஒரு பார்ட்னரை இப்போ லவ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எப்போ கிஸ் பண்ணுறாங்க, ரொமான்டிக்காக இன்வால்வ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பவர்லாம் அன்லாக் ஆகும். எப்படின்னா, நம்ம ஹைஸ்கூல் டிஎக்ஸ்டியில் நம்ம ஹீரோ பூபாவை தொட்டா பவர் ஆயிரும்ல, அந்த மாதிரி இதில் கிஸ் பண்ணி அந்த ரொமான்டிக் சீன்லாம் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, பீடோஃபைல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்திருப்பான், சின்ன குழந்த. அது போய் நம்ம ஹீரோவை லவ் பண்ணும். இது மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் வரும். ஆனால் ஒரு கேரக்டர் வரும்போது ஃபஸ்ட்டு வில்லனாக கொண்டு வருவானுங்க. அது எப்படி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே லவ் பண்ணுறாங்க. ஒரு ஹீரோ ஒத்தால் தான் இருப்பான். ஆனால் அவனை சுற்றி ஒரு 6 பொண்ணுங்க இருப்பாங்க. அதில் ஒரு ரக்கடான பொண்ணு ஹீரோ, என்ன நீ இப்போ கிஸ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கலட்டுறதோ, அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்கும். சரியா, ரொம்ப காமெடியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ச்சே இந்த அனிமியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதனால தான் இதை நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்த இந்த அனிமி போடணும்னு. ஆனால் பாருங்கள், அது மாதிரி இந்த பேட்டில் செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ இன்டென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க. நம்மளும் யார் ஜெயிக்க போகிறா, நம்ம ஆள் ஜெயிச்சிருவானா, என்ன பவர் கிஸ் பண்ணுறா, போய் கிஸ் பண்ணுறா, அப்போ தானே பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். ஆனால் வீட்டில் போயிட்டு மம்மி நான் அனிமி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கராய் அனிமின்னு சொல்லிட்டு போட்டு அதை பார்த்துட்டு வீட்டில் தொடப்புக்கட்டை வச்சு அடி வாங்காதீங்க. ஸோ திஸ் இஸ் எ பெஸ்ட் அனிமி. ஸோ திஸ் இஸ் ஒன் இஸ் அண்டர் ரேட்டட், அதுதான். ஸோ நீங்கள் அனிமி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் அனிமி போடுறேன். பாய் காய்ஸ்.